வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வடமாநில தொழிலாளர்கள் இது குறித்து நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம். சமீபத்தில் தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எதிராக பெரிய தாக்குதல்கள் நடப்பதாக இணையதளங்களில் பரப்பப்பட்ட பொய் செய்திகள், அந்த பொய் செய்திகளின் வழியாக பலருக்கும் வடமாநிலங்களில் ஒருவித பதட்டம் ஏற்பட்டது. சில அரசியல் நோக்கத்துடன் சிலர் அதை பயன்படுத்த முயற்சித்தது எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்களே வடமாநில தொழிலாளர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்த்தோம். இது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் நீங்கள் வடமாநிலங்களில் இங்கே தமிழர்களை குறித்த ஒரு வெறுப்புணர்ச்சியை உண்டு பண்ணுவதற்கான முயற்சியை சிலர் செய்தார்கள். அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடன் இணைந்து தமிழ்நாடு அரசு அதை வெற்றிகரமாக கையாண்டது என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் அப்படி எந்த சம்பவமும் எங்கும் நடந்தது கிடையாது என்பதை அனைவரும் அறிவார்கள். பொதுவாக தமிழ்நாட்டில் பிற மாநிலத்தோர் வந்து தொழில் செய்வதற்கோ அல்லது பணிகளில் ஈடுபடுவதற்கோ எப்போதும் எந்த தடையும் இருந்தது கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது தமிழர்களுடைய மனநிலையினுடைய ஒரு பகுதி. நாம் வெளியே செல்வது மட்டுமல்ல, நம்மை நாடி வருகிறவர்களுக்கும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பையும் தமிழ்நாடு அரசும் தமிழக மக்களும் தொடர்ந்து கொடுத்து வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் பல மாநிலத்தவர்கள், கேரளத்தவர்கள் இருக்கிறார்கள், அதே போல் தெலுங்கு மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வட மாநிலங்களைச் சேர்ந்த குஜராத்திகள் பெருமளவு இங்கு தமிழகத்தில் இருக்கிறார்கள். இப்படி பல மாநிலத்தவர்களும் இங்கு வாழக்கூடிய ஒரு மாநிலமாக இருந்திருக்கிறது. லட்சக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் இங்கு பாதுகாப்பாக பணிபுரிகிறார்கள். யாரும் அவர்கள் மீது வெறுப்பை காட்டியதில்லை, விரோத மனப்பான்மையை காட்டியதில்லை. இங்கு ஒரு சில அரசியல் கட்சிகள் அத்தகைய வெறுப்பை விதைக்க முயன்ற போதும் கூட தமிழக மக்கள் அந்த கட்சிகளை நிராகரித்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழ்நாடு என்பது அனைவருக்குமான ஒரு இடம் என்பதை தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு நீட்சியாக நாம் தொடர்ந்து பாதுகாத்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தால் கூட வடமாநில தொழிலாளர்களுக்கான தேவை என்பது தமிழ்நாட்டிற்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது என்று பொருளாதார நிபுணர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். இன்று தமிழ்நாடு என்பது மிக வேகமான பொருளாதார வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. வேகமான தொழில்மயமாக்கல் இங்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தொழில்மயமாக்கலுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கனவான $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழிலாளர்களுக்கான தேவை என்பது தமிழ்நாட்டில் பெருமளவு இருக்கிறது என்கிறார்கள். நாம் நம்முடைய இலக்குகளின்படியே சென்றோம் என்று சொன்னால் இன்னும் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேர் புதிய ஒரு லேபர் ஃபோர்ஸ் தொழிலாளர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது இப்பொழுது உடனடியாக தமிழகத்திற்கு இன்னும் பல லட்சம் தொழிலாளர்கள் தேவை என்கிற நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் வடமாநில தொழிலாளர்கள் நாம் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கிறோம் என்பது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை இந்த மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிக்கிறார்கள் என்பதும் உண்மை. அப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் அவர்களுக்கான தேவை இருக்கிறது, அவர்களுக்கு தமிழ்நாடு தேவையாக இருக்கிறது. இந்த 2 உண்மைகளின் அடிப்படையில் தான் நாம் இந்த பிரச்சனைகளை அணுக வேண்டும். வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் தேசிய அளவில் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் உருவாக்கி வருகிற ஒரு கூட்டணிக்கு எதிராக வடமாநிலங்களில் ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குவதற்காக இத்தகைய ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள். இத்தகைய பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறவர்களை முறியடிப்பது நம் அனைவருடைய கடமை. நாம் வந்தாரை வாழ வைக்கும் பூமி என்பதை நாம் தொடர்ந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.